நமஸ்கார், நான் உங்கள் ஏஎம் சோழன் வசந்தகுமார். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தைக்கு தான் போக போகிறோம். அதாவது மடப்பட்டு சந்தைன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போகிறோம். அதே டைமில் நம்மளுடைய கோழி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் ஏறிடுது. நான் வாங்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்டும் 1.5 கிலோ இருக்குது. இதோட ரேட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை கோழி பொட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ சண்டை கோழி போட்டால் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் தெரியாது. சண்டை கோழி போட்டால் அவ்வளோதான் நமக்கு தெரியும், ஓகேவா? இப்போ வரையும் அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபைட்லாம் பண்ணது கிடையாது. 2 மூட்டை இது வரைக்கும் போட்டுருக்கு. மற்ற டைம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் போடலை. இன்றைக்கி இதை நம்ம விற்க போகிறோம். அது எப்படி எந்த ரேட்டு போகுது அப்படின்றத நீங்களும் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம் guys. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மடப்பட்டு வந்தாச்சு. ஸோ நம்ம கோழி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. வாங்க சந்தைக்குள்ளே போகலாம். வியாபாரம் 300 கேட்டாது. 300 கேட்டாது. 350 ரூபா வேணா எடுத்துங்க. அவ்வளோதான், ஒரே ரேட் தான். 330 ரூபா 300 ரூபா என்ன வாங்கிக்கிறா? இப்படி வேண்டாம் கூட எடுத்து போனாலும் அங்கதானே இருப்பான். திருப்பி வரா. நீங்கள் தான் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், சொல்லிட்டேன், அவ்வளோதான். நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சொல்லுங்கள், எவ்வளோ தான்? நான் கேட்கறதுக்கு நீ கேட்கறதுக்கு எங்கே நான் போகிற மாதிரி 600 ரூபா சொல்கிறேன். நம்ம வீட்டில் வந்து 300 ரூபா 150 ரூபா
சாதா சண்டை கோழி இவ்வளோ தர பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா லேட் ஆயிடுச்சு இது வாங்கினால. முட்டை போடுறது தான் மெயினு. யார் சொல்கிறா உங்களுக்கு? சேவை தான் முக்கியம். எவ்வளோ சொல்கிறீங்க இதை? எவ்வளோ? 350 ரூபாய்க்கு. 350 ரூபா வேணாம். வியாபாரி 500 ரூபா கேட்டார், நான் தரல. உட்காந்துறாரு இவரே 500 ரூபாய் கேட்டாரு. கைஸ் 450 ரூபாய் அது பண்ணா ரேட்டு போச்சு. ஸோ நம்மளோட கோழியோட ரேட்டு 450 ரூபா. நமக்கு விற்க தேவை வேறு ஒன்றும் இல்லை. அவங்க வந்து பார்த்தா அப்படி போகிறாரு சுற்றி வந்து நம்மளை காண்டி வச்சு 450 ரூபாய் வாங்கி போயிட்டாரு. ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 200 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு 4 மாதம் ஆச்சு. 4 மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ செலவுக்குன்னு ஓகேவா, என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் 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 பாய்.